அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பிஃபோராகவே நான் வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேங்க, ஒர்க் இருக்கிறதுனால. சரி, இன்னைக்கு காலையில ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் நம்ம எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடிங்க ஃபர்ஸ்ட் யார் யூடியூப்ல கொடுத்தாலும் எதுவுமே நம்பாதீங்க தயவு செய்து, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறது சேர்த்து தான் சொல்றேன். அதை பற்றிய புரிதல், இந்த வீடியோனுடைய நோக்கமே உங்களுக்கு சிந்தனை வரணும். அதை சார்ந்து நீங்க படிக்கிறதோ இல்லை ப்ராக்டிஸ் பண்றதோ எல்லாமே செய்யலாம் அப்படிங்கிறது மட்டும்தான். நான் கொடுக்குற ஒரு வேல்யூ வச்சு மட்டும் உங்களால கண்டிப்பா என்ன பண்ண முடியாது. டைரக்ஷனை தெரிஞ்சுக்கலாம் தவிர ட்ரேட் எக்ஸிக்யூட் எங்க எடுக்கணும், எந்த புள்ளியில் வாங்கணும்ன்றதுலாம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்ப டைரக்ஷனை மட்டும் என்ன நீங்க தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அப்ப அவர் கொடுக்கறது, நாம கொடுக்கறது என்னடா இவரு மார்க்கெட்ல இது கொடுக்காம ஆப்ஷன்ஸ்ல கொடுக்குறாரு அப்படின்னு கொஞ்சம் சிந்தி. ஆப்ஷன் பையருக்கு இது நான் சொல்றேன், நான் எடுக்கிறது எல்லாமே ஆப்ஷன் பையருக்கு சொல்றேங்க. தயவு செய்து மற்ற இதெல்லாம் எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் வருகிற 6ஆம் தேதி ஏப்ரல் 6 துவங்குகிறது. அதற்கான டீடைல்ஸ் டாபிக்ஸ் எனக்கு விருப்பம் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணி டீடைல் இதெல்லாம் வாங்கிக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 22,400 புட்டு 72 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி ஏறும், 72 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்க பாருங்க, காலையிலங்கிறது போனாரு 72, அதுக்கப்புறம் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேல போனாரு. மேல போனவர் ஏன் இந்த இடத்துல திரும்பினார், ஒய்? இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கும். நான் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோல சொல்லியிருப்பேன், ஒரு குறிப்பிட்ட விலை போனா திரும்பணும் ஆறு எய்தர் அங்க இருந்தா பாவம். அது எப்படி, அங்க எப்படி அந்த ரூலை கொண்டு வர்றது, அதெல்லாம் அடுத்தது பாருங்க. என்ன பண்றாங்க, இந்த இடத்த 72 கீழே வந்துட்டு மேலே போக முடியல, தட்ஸ் இட். அப்ப மார்க்கெட்டு என்ன இது, இந்த சிந்தனை உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணுங்க. வித்தியாசமா நடக்குது. ஏன்னா ஆப்ஷன் பையர் நம்ம அவ்வளவு ஸ்கில்லோட நம்ம டெவலப்போட தனியா தெரியணும் அப்படியே ட்ரேட் பண்றது, ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோல பார்த்துருவோம். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ நான் எப்போ சொல்றதாங்க, ஃபியூச்சர்ல நம்ம சிக்னல் என்ன இருக்குன்னு தினமும் போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த டைரக்ஷன்ல இருந்தீங்கன்னா அது பெஸ்ட். ஓகே, நான் இங்க 2 ஸ்ட்ரைக்கு கன்சிடர் வச்சிருக்கேன். இங்க பாருங்க, பை சிக்னல் கொடுத்துருக்கு, கன்ஃபார்ம் பண்ணிருக்க, கன்ஃபார்ம் பண்ணல, ட்ரிகர் தான் பண்ணிருக்கு, கன்ஃபார்ம் பண்ணல. இங்க எந்த சிக்னலும் கொடுக்கல, எந்த சிக்னலும் கன்சல்டேஷன் சிக்னல கொடுக்கல. இங்க பாருங்க, பை சிக்னல் கொடுத்துருக்கா, பை சிக்னல் கொடுத்துருக்கு, நல்லா கவனிங்க. பை சிக்னல் எங்க இருக்கு, எஸ், பை சிக்னல் அந்த இடத்துல கொடுத்துருக்கு. நான் வேல்யூஸ் ஏதாவது சொல்லல உங்களுக்கு, ஓகேங்களா? லைன் போட்டாச்சு. அங்கிருந்து மார்க்கெட் போயிட்டு இதை பிரேக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுது, அதுக்கப்புறம் இங்க எடுத்துட்டு போகுது. நான் இந்த இடத்துல ஏன் நம்ம என்ட்ரி எங்க எடுத்திருப்போம், இந்த இடத்துல ட்ரிகர் ஆயிருந்தாலும் நம்ம எடுத்திருக்க மாட்டோம்ன்றதுக்கான ரூல்லாம் நம்ம கால்குலேஷன்ல உங்ககிட்ட இருக்கு. இங்க எடுத்த என்ட்ரிய எங்க எடுத்திருப்போம்ன்றது உங்களுக்கு தெரியும். இங்கெல்லாம் வாங்கியிருக்க மாட்டோம், ஏன்னு போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கான விடை நம்ம கால்குலேஷன்ல இருக்கு. இந்த இடத்துல என்ட்ரியை நம்ம எடுத்திருக்க மாட்டோம், எப்போ இது ஆனதோ அப்பதான் எடுத்திருப்போம் அப்படிங்கறதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு, ஓகேங்களா? அப்போ இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிடுச்சு. இவர் பாருங்க கீழே தான் வந்துகிட்டு இருக்காரு, எந்த சிக்னலும் கொடுக்காம. அப்ப நீங்க காலையில இருந்து ஏறினது எல்லாமே இவர் என்ன சும்மா ஏறி இருக்காரு. அப்போ ஃபியூச்சர்ல என்ன டைரக்ஷன்ல இருந்ததுன்னு போய் செக் பண்ணுங்க, அது தெரிஞ்சாலே போதுமானது. மார்க்கெட்ல ரொம்ப சிம்பிளா பாருங்க, பெருசெல்லாம் பார்க்காதீங்க தயவு செய்து. நம்ம சொல்லி கொடுத்தது சிம்பிளா பாருங்க, சிம்பிளா எக்ஸிக்யூட் பண்ணுங்க, என்ட்ரி எடுத்துட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.